இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. வந்தாச்சு பேசு தமிழா பேசுவோட தாம் தூம் தீபாவளி. நீங்க நம்ம பேசு தமிழா பேசு சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இந்த போட்டியில பங்கேற்று பரிசு. பட்டாசு, ட்ரெஸ், ஸ்வீட்ஸ் அப்படின்னு இன்னும் ஏகப்பட்ட பரிசுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க சென்னை வாசியா இருந்தா நம்ம பேசு தமிழா பேசு சேனல்ல கேட்கிற கேள்விக்கு சரியான பதில சொல்லி பரிசு அள்ளுங்க. பரிசுகளை ஜெயிச்சு இந்த தீபாவளியை தாம் தூம்னு கொண்டாடுங்க. மோகனா, இப்போ தமிழ்நாடு முழுக்க ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு நீதிபதி அவர்கள் நிறைய கண்டனங்களையும் கருத்தையும் தெரிவிச்சிருக்காரு. அதுதான் இப்ப சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆயிட்டு இருக்கு. சோ ஆக்சுவலா என்ன நடந்தது, இப்ப அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பாத்துடலாமா? ஆக்சுவலா என்ன நடந்தது, இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அதாவது இந்த இஷ்யூ எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா, கரூர் மாவட்டத்துல 30 உயிர் போயிருக்கு, 38 உயிர் போயிருக்கு, இறுதியா 41 உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கையில சொல்றாங்க. கரூர் பிரச்சாரம் பண்ணும் போதே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கிட்ட பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்களாம். இந்த மாதிரி 30 உயிர் போயிருக்கு, பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவர் பதிலே சொல்லாம போனது அங்கதான் ஆரம்பிச்சிருக்கு. தாவேகா தலைவரா அவர் செயல்படல, இத்தனை உயிர் போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுமே ஏன் நின்று பதில் சொல்ல அப்படின்ற கேள்வியில இருந்து ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, சரி நீங்க தான் பதில் சொல்லல, உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்கல்ல, ஆதவர்ஜன் அவர்கள் இருக்காங்க, புஷ்யானந்த் அவர்கள் இருக்காங்க, ராஜ்மோகன் அவர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. எல்லா இடங்கள்லயுமே நீங்க பிரச்சாரம் பயணம் பண்ணாலும் சரி, மாநாடு போட்டாலும் சரி, அவங்க பேசுறாங்கல்ல, அதுக்கப்புறம் நீங்க பேச வரீங்கல்ல, அப்ப ஏன் இந்த இடத்துல இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட பார்க்க வரல, எங்களுக்கு இதுதான் எண்ணம், நாங்க இந்த மாதிரி வேணும்னு பண்ணல அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை ஏன் தெரிவிக்கல அப்படின்றதுதான் ரெண்டாவது பிரச்சனையா பார்க்கப்படுது. ஆமா, இப்போ இந்த பிரச்சனை எங்க பூதாகரமா வெடிச்சது அப்படின்னா, நீ சொன்ன மாதிரி இந்த ப்ராப்ளம் நடந்த டைம்ல தாவேகா சார்பில் யாருமே பேசலதான். இருந்தாலுமே பல கட்சி தலைவர்கள், பாஜகவா இருக்கட்டும், நாம் தமிழரா இருக்கட்டும், எல்லாருமே விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசினாங்க. சீமான் அவர்களே என்ன சொன்னாரு, இந்த மாதிரி நேரத்துல தம்பி விஜய் அவர்களால எதுவுமே பேச முடியாது, அவர் எந்த அளவுக்கு மன உளைச்சல் இருப்பாரு நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த மரணத்திற்கு நம்ம எல்லாருக்குமே அந்த காயம் இருக்கு, வலி இருக்கு, அதுக்காக நான் வருந்துறேன். அது எதிர்பாராத, இதை விட நம்மளை விட அதிகமான மனவேதனையே தம்பி விஜய் பெறுவாரு, அந்த கட்சியில் இருக்கிறவங்க பெறுவாங்க. அவங்களுக்கு ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல, அவங்களுக்கு என்னுடைய ஆறுதல். ஆனா எப்போ இது எல்லாருக்கும் ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சதுன்னா, பிரச்சனை நடந்து இவ்வளவு நாட்கள் ஆகியுமே அவர் தரப்புல இருந்து எதுவுமே பேசப்படல. ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாரு, ஓகே. என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசம். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனா பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல போய் பார்க்கல, ஒரு போன் கூட பண்ணி பேசல அப்படிங்கறத எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயமா மாறுச்சு. எந்த மக்கள் எல்லாம் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தப்போ ரொம்ப பயந்து ஒரு மாதிரி ஃபீலிங்கா பேசினாங்களோ, அதே ஆட்கள் இப்போ அதை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு உதாரணமும் அண்ணன் சீமான் அவர்கள் தான். இந்த பிரச்சனை நடந்தப்போ மனசு வலிக்குது, என்னால ஏத்துக்க முடியலன்னு அவ்வளவு சென்டிமெண்டா பேசினா அவரு தான் இப்போ இந்த ஸ்டாம்பேட ஒரு விமர்சனமா வச்சு அவருடைய மேடை பேச்சுக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அடிக்காதவன் எப்படா தனக்கான நல்ல தலைவனை தேர்வு செய்யலாம், பைத்தியக்காரா? இப்படித்தான்டா கூடுவான், கூட்டத்தில் போய் சிக்கி சாவான். இப்போ ரொம்ப கொலவெறி வச்சுக்க, இரு உன்னை அடுத்த கூட்டத்துக்கு உள்ள தெளிவு விடுறேன்னு இருக்கேன். நாம ஏன் இவனை போட்டு கொண்டு ஜெயிலுக்கு போகணும், போட அந்த கூட்டத்துக்கு போடானா நசுங்கி செத்துட்டு வா அப்படின்ட்டு. போக போக பார்த்தோம் அப்படின்னா இந்த கரூர் ஸ்டாம்பேட் அப்படிங்கிறது ஒரு துயரத்துல இருந்து தேர்தலுக்கான ஆதாயமா மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுது. இப்ப அதே மாதிரி பார்த்தேன் அப்படின்னா, சோசியல் மீடியா அப்படின்றது நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலோ இல்ல தப்பே பண்ணல அப்படின்னாலுமே அதுல ஏதாவது ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னா அது ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி இப்போ வந்துருச்சு, சரியா? ஸோ அதுல நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில ஆதவர்ஜன் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நேபாளையும் இலங்கையிலையும் எந்த மாதிரியான ஒரு புரட்சி வெடிச்சதோ, ஜென்சி தலைமுறைகள் எப்படி கொந்தளிச்சு எழுந்தாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சியை தூண்டுற விதமா அவருடைய ட்விட் இருந்தது. ஸோ அந்த ட்விட்டை போட்டுட்டு சில மணி நிமிடங்கள்லேயே அவர் டெலீட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த ட்விட்டை நிறைய ஜென்சி தலைமுறைகளா இருக்கட்டும் இல்ல ட்விட்டை வாசிச்சவங்களா இருக்கட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டாங்க.
இது எப்படி நீங்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச, இன்னொரு பக்கம் வந்து சிக்னல் வந்துருச்சு, தயாரா இருங்க, நம்ம வந்து புரட்சிக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சியை தூண்டுற விதமா ஒரு ட்விட் இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா சமீபத்துல சீமான் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் என்னதான் நம்ம விமர்சனம் பண்ணாலும் அவர் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதா தான் இருக்கு. இதே ஒரு விஷயம், இதே மாதிரியான ஒரு ஸ்டாம்பேட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தா யாராவது இதை பத்தி கண்டுகிட்டு இருந்திருப்பாங்களா? இந்த கள்ளச்சாராயம் விஷயம் மாதிரி பெருசா வெளியே வராம அப்படியே மூடி மறைக்கப்பட்டிருக்கும். இந்த கரூர் ஸ்டாம்பேடை மட்டும் எதுக்கு இவ்வளவு பெரிய விஷயமா மாத்துறாங்க அப்படின்னா, இது ஒரு தேர்தலுக்காக தான், அரசியல் ஆதாயத்துக்காக தான். இப்போ மட்டும் நாங்க பரபரன்னு வேலை செய்யறோம், மக்களுக்காக இருக்கோம்னு ஒவ்வொரு இடத்துலயும் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றதுக்காக தான் வேலை செய்யறாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இது என்னமோ கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிற வகையில தான் இருக்கு. ஆனா இப்ப பார்த்தோம்னா நீதிபதி அவர்கள் நிறைய விஷயங்களை தெரிவிச்சிருக்காரு. அது என்னன்றத பாத்துடலாமா? இந்த அமர்வு அப்படிங்கிறது நீதிபதி செந்தில்குமார் அவர்களோட தலைமையில தான் நடந்திருக்கு. நிறைய விசாரணைகளும் நடந்திருக்கு. இதுல அவரு முதல்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகா தலைவரான விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பே கிடையாது. ஒரு தலைவரா இருக்கக்கூடியவரு இந்த ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறப்போ எப்படி அந்த இடத்தை விட்டு அப்படியே மறைஞ்சு போயிட்டாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமா அவர் சொல்லியிருக்க விஷயம், இந்த பிரச்சனைக்கு அப்புறமா தாவேகா நிர்வாகிகள் 1-2 பேர் மேல நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, கேஸ் போட்டிருக்கீங்க இல்லையா? அப்படி பார்த்தா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மேலேயும் நீங்க கேஸ் போட்டிருக்கணும்ல, ஏன் நீங்க போடாம விட்டீங்க அப்படின்ற மாதிரி காட்டத்தை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் அடுத்த ஒரு விஷயம் என்ன பதிவு பண்ணிருக்காரு அப்படின்னா, அவர் போன வாகனம் இருக்கு இல்லையா, பிரச்சார பயணம் போயிருக்காங்க, அந்த வாகனத்தை ஏன் இன்னும் பறிமுதல் பண்ணல, ஹிட் அண்ட் ரன் வாகனத்தை வந்து பறிமுதல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வழக்கு பதிவு போடுங்க அப்படின்ற மாதிரி உத்தரவும் கொடுத்திருக்காரு. முக்கியமா இவர் வந்து இந்த ஹோல் ஸ்டாம்பேடியே என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு மேன் மேட் டிசாஸ்டர், அதாவது மனிதனால ஏற்படுத்தப்பட்ட ஒரு பேரழிவு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அந்த வேன் முன்னாடி வந்து இளைஞர் விழுந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள். முக்கியமா தாவேகாவினுடைய பிரச்சார வேன் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ சமீபத்துல வந்த தகவல் என்ன அப்படின்னா, தாவேகா சார்பில் விஜய் அவர்கள் அந்த ஃபுட்டேஜஸை கொடுக்கறதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த ஃபுட்டேஜஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு கட்சி வந்து எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றது தெரியுமா, இது எந்த மாதிரியான ஒரு பார்ட்டி அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு தாவேகாவை. குறைஞ்சபட்ச ஆறுதலாவது நீங்க கொடுத்தீங்களா? 41 உயிர் பேருக்கு அதற்கு வந்து உங்களுடைய வருத்தத்தை நீங்க தெரிவிச்சீங்களா? நீங்க உங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்கல அப்படின்னா தலைமையுடைய குணம் என்ன அப்படின்றது இதுலயே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனமும் வச்சிருக்காரு. இங்க நம்ம இன்னொரு ஒரு விஷயமும் யோசிக்கணும். இப்ப அஜித்குமார் அவர்களுடைய வழக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அவருடைய வழக்குக்கு நேர்ல போய் பார்த்துட்டு வந்தவர் தான் விஜய் அவர்கள். அந்த ஒரு உயிர் போயிருச்சு, கஸ்டடி எடுத்து மரணமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதே மனசோடைஞ்சு போய் நேர்ல பாக்குறாரு அப்படின்னா, 41 உயிர் போனதுக்கு ஏன் அவர் வந்து ஒருத்தரை கூட சந்திக்கல, போன் கால்ல கூட ஏன் பேசல அப்படின்ற கேள்விகளுமே எழதானே செய்யுது. ஆமா, முக்கியமா வந்து நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்க வேண்டிய குறைஞ்சபட்ச தகுதி கூட தாவேகாவுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தேன் அப்படின்னா, சட்டம் வந்து எல்லாருக்குமே சமமானதுதான், நாங்க வந்து நியாயம் பக்கம் தான் நிப்போம், நியாயம் எதுன்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலையும் கொடுத்திருக்காரு. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு பாக்குறப்போ இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்கும், ஆக்சுவலா யாரு மேல தப்பு, இன்னும் தாவேகா மேல என்னென்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்க போறாங்க, இல்ல நடவடிக்கைகள் எப்படி எடுக்க போறாங்க, ஒருவேளை இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நிறைய உண்மைகள் வெளியே தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.